ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டெடி ஷேப்பில் குக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரெட்டு. நீங்களும் வீட்டில் கிட்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பேஸ் வந்து பட்டர் குக்கி தான். ஃபஸ்ட்டு பட்டரை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கப்புறம் பவுடர் சுகரையும் எடுத்து நல்லா பீட் பண்ணி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்ததுக்கப்புறம் எக்கு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் கலந்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மைதா, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு நல்லா போட்டு எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. விஸ்கில் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஷேப் வந்து ஹோல்ட் பண்ணாது. கார்ன்ஃப்ளவர் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா அந்த ஷேப்பை ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஓவர் மிக்ஸ் பண்ணாதான் இந்த மாதிரி கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட் ரெடி ஆயிடுச்சு. பைப்பிங் பேக்கில் என்கிட்ட இந்த மாதிரி நாசில் தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்தாலும் அதுலேயும் வரும். மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நாசில் நம்பரை. அது மாதிரி பைப் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மூக்கு பாட்டை வந்து தண்ணி வச்சு அந்த கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். பைப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இந்த பட்டர் கொஞ்சம் இதாகுனா தான் அது வந்து மெல்ட் ஆகாத இருக்கும். ரொம்ப பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மென்ஷன் பண்ணுறேன் டெம்பரேச்சரை. நல்லா கூல்டவுன் ஆகட்டும். ஆறுனதுக்கப்புறம் வந்து மெல்ட் பண்ண ஒயிட் சாக்லேட்டை மூக்கு பாட்டுக்கு வச்சுக்கோங்க. அதுவும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மேலே டார்க் சாக்லேட்டில் வந்து டிசைன் கொடுக்க முடியும். மூக்குக்கும் டிசைன் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து பைப் பண்ணிக்கலாம். ரேபிட் ஷேப்பு இல்லை எலிஃபெண்ட்டு லைக் தட் எது வேணாலும் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.